ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்துக்குண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம். புரட்டாசி மாதத்தில் வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சனி வக்கரம், ராகு, கேது, குரு அதே இடத்தில் அவ்வாறே அமர்ந்திருக்கிறது. மாதாந்திர கிரகங்களில் பார்த்தோம்னா இது நாள் வரை சிம்ம ராசி மண்டலத்தில் இருந்த சூரியன் கன்னிராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். இதைத்தான் புரட்டாசி மாதம் என்று அழைக்கப்படுவதுண்டு. மேலும் ஆங்கில தேதி 3/10/2025 புதன் என்ற கிரகம் கன்னிராசியை விட்டு துலாத்துக்கு வெளியே வந்து செவ்வாய் என்ற கிரகத்துடன் சேர இருக்கிறார். 9/10/2025 சுக்கிரன் என்ற கிரகம் சிம்மத்திலிருந்து கன்னிராசியில் நீசம் பெற போகிறார். இந்த புரட்டாசி மாதத்துல பார்த்தோம் அப்படின்னா சனி சூரியன் பார்வை இருக்கிறது, சுக்கிரன் நீசம் இருக்கிறது. இந்த சுக்கிரனுக்கு சனி பார்வை அப்படிங்கிறது வக்ர சனியின் உக்ர பார்வை. இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த சனி சுக்கிரன் பார்வை, சனி சூரியன் பார்வையே தனித்தனியாக விளக்கங்கள் கொடுத்து நம்ம 12 ராசிகளுக்கும் 12 வீடியோவாக போடக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் இருக்கிறது. இந்த அனைத்து விஷயங்களையும் நாம் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும் பொழுது இதன் காரகத்துவ பாவகத்துவ விஷயங்களை அதனுள் அடக்கியுள்ளோம். அதனால் இந்த பதிவுகளை நீங்கள் ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும். இந்த கிரக நிலைகள் புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு பட்டையை கிளப்ப போகிறதா அல்லது உங்களை புரட்டி போட போகிறதா என்பதை விவரமாக காண இருக்கிறோம். சார், மகர ராசி சார், ஏதாவது ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க சார். நிறைய இடத்துல நாங்கள்லாம் மட்டம் தட்டப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்வது தான் உண்மை. இன்னமுமே எனக்கு அந்த மகர ராசிக்காரர்கள் எங்கெல்லாம் அடி வாங்கினார்களோ, எங்கெல்லாம் தோல்வி அடைந்தார்களோ, அதிலும் குறிப்பாக அந்த திருவோண நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரமும் பட்ட அந்த கஷ்டங்கள் வெளியில் சொன்னால் நிறைய பேருக்கு டைஜஷன் ஜீரணம் ஆகாது. இன்னும் என் கண் முன்னாடியே அந்த காட்சிகள் எல்லாம் அப்படியே பசுமரத்து ஆணி போல் நிற்கிறது. நான் ஒரு தனியாளாக என்னைய கேட்டிங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் தெரியாது. இப்போ டெய்லி நம்ம 12 ராசிக்காரர்களையும் பார்க்குறோம். அதில் மகர ராசியும் கடகராசியும் மட்டும் ஆளை பார்த்தாலே தனியாக தூக்கி வழியில் வச்சிடலாம். ஏன் அப்படின்னா அவ்வளவு துக்கத்தையும் துயரத்தையும் அந்த 7.5 சனியில் பூரணமாக இவர்கள் அனுபவித்தார்கள். இப்பொழுதுதான் அதிலிருந்து படிப்படியாக வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். புரட்டாசி மாதம் மகர ராசிக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது நிகரற்ற உண்மை. ஏன்னா அஷ்டமாதிபதி சூரியன் அஷ்டமத்தில் ஆட்சியில் பாம்பின் பிடியில் இருந்து வெளியில் வந்து பாக்கியத்தில் அமர்கிறார். அவர் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் பாக்கியத்தில் வந்தால் அவர் பாக்கியத்தை தான் கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு விதியில் வந்து அமர்கிறார். 10ஆம் இடத்தில் செவ்வாய், அதற்கும் பெயர் திக்பலம். அப்போது அவர் பூரணமான ராஜயோகத்தை 10ஆம் பாவத்தில் ஒரு பாவக்கிரகம் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வுன்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. 10ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயை குரு பார்ப்பதுமே குரு மங்கள யோகம் அப்படின்னு தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம். 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில், 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில். 9-10 பரிவர்த்தனை, அது ரெண்டுமே உயர்வான பரிவர்த்தனை மகர ராசி. ஏன்னா பாக்யாதிபதி மற்றும் ஜீவனாதிபதியின் பரிவர்த்தனை. இந்த 2 கிரகங்கள் புதன் சுக்கிரனுமே மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியுமாக மகர ராசிக்கு பூரணமான பாசிட்டிவிட்டியை கொடுத்துத்தான் ஆக வேண்டும், நல்ல அபிவிருத்தியை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதுவும் இல்லாமல் இது நாள் வரை சுக்கிரன் 8ஆம் இடத்தில் பாம்புன்னு சொல்லக்கூடிய கேதுவின் சேர்க்கையில் இருந்தார். அப்போது இந்த சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா காதல், காமம், லக்ஸுரி, கம்ஃபர்ட், இது எல்லாமே 8ஆம் இடம் சொல்லக்கூடிய தோல்வியையும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் வெளியில் சொல்லிக்க முடியாத பிரச்சனைகளையும் அடிவயிறு கழிவுகள் வெளியாகக்கூடிய இடங்களில் பிரச்சனை, இதெல்லாம் மகர ராசிக்கு வந்து கொண்டு தான் இருந்தது.
இப்போ இந்த சுக்கிரனும் வெளியில் வருகிறார். இப்போ சுக்கிரன் வெளியில் வர்றதுங்கிறதே என்னன்னா அதல பாதாளத்துக்குள்ளேருந்து இவர்கள் வெளியில் வருவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நீச சுக்கிரன் நீச பரிவர்த்தனை மற்றும் நீசமடைந்த வீட்டின் அதிபதி புதன் கேந்திர பலம் என்கிறது நீசபங்க ராஜயோகமாக வருவதுங்கிறது மட்டும் இல்லாமல் புத்திரஸ்தானாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சுக்கிரனை சனி பார்ப்பதும், ராசியாதிபதி மற்றும் தனஸ்தானாதிபதியான சனியை சுக்கிரன் பார்ப்பதுமாக சேர்க்கை பலனுக்கு நிகரான பலனை பார்வை பலனும் கொடுக்குங்கிறது ஜோதிட விதி. இப்போ நீ என்ன பார்க்குற, நான் ஒன்றை பார்க்குறேன். இப்போ சுக்கிரன் சனியை பார்க்கிறது அப்படின்னா சுகஸ்தானத்துக்கு புத்திரஸ்தானத்துக்கு ஜீவனம் தொழில் என்ன பண்ணுது, தொழில் ஸ்தானாதிபதி என்னைய தொழில் பண்ணு அதையும் வெற்றியாக பண்ணு, தனத்துக்கு கொண்டு வா, பணத்தை கொண்டு வான்னு தூண்டுது. நான் என்ன பண்ணுறேன், நான் தான் என்னுடைய அதிபதி, மகரத்தின் அதிபதி சாட்டன். நான் என்ன பண்ணுறேன், பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனையும் பார்ப்பதனால் குழந்தைகளுக்கு அபிவிருத்தியை கொண்டு வா, தொழிலை கொண்டு வா, அதன் மூலம் பாக்கியத்தை கொண்டு வான்னு நான் அதனை தூண்டுகிறேன். இது ரெண்டுமே பாசிட்டிவான விஷயங்கள், அபிவிருத்தியான விஷயங்கள். இதற்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானத்தை பார்ப்பதும், லாபாதிபதி ஜீவனத்தில் அமர்வதும், அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வெளியிலே பாக்கியத்தில் அமர்வதும், இந்த 9, 10, 11 பூரணத்துவம் பூரண பலம் பெறுகிறது. வேண்டான்னு சொன்னாலும் மகர ராசிக்காரர்கள் சிகரம் ஏறுவதற்கு இதை விட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கவே கிடைக்காது. குரு மறையுதே சார் அப்படின்னா இங்கே கெட்டவன் கெடுகிறான். இங்கே குரு இங்கே 12ஆம் அதிபதி, அவர் தான் விரையாதிபதி, மறையட்டும், கெட்டவன் கெடட்டும், நமக்கு குரு நல்ல யோகத்தை கொடுக்க போறது இல்லை. ஆனால் அவர் நமக்கு ஜீவனத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறார். தனியாக 2ஆம் இடத்துல ராகு மட்டும் இருந்துச்சுன்னா அவர் ஒரு பாம்பு போட்டு போயிடுவார். வாக்கில் ஒரு வெறித்தனம், குடும்பத்தில் ஒரு குழப்பம், தீய பழக்க வழக்கங்களை எல்லாம் எடுத்து கொடுப்பார். அந்த ராகுவை குரு பார்க்கிறது அப்படிங்கிறது ராகுவோடைய நெகட்டிவ் எல்லாம் வடிகட்டப்பட்டு பூரணமான நல்ல பாசிட்டிவ் பவர்ஸை அவர் நமக்கு கொடுத்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சுப அமைப்பில் ஏற்படுத்தி விடுகிறார். அப்போது நமக்கு மேலும் 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 ஒரு நல்ல ப்ளஸ்ஸை கொடுப்பதற்கு இந்த அமைப்பு தயாராக இருக்கிறது. ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் வக்ரம். அப்போ அந்த வெற்றியை அடைய வேண்டும், இழந்ததை அடைய வேண்டும், பெயர் புகழ் அந்தஸ்தை அடைய வேண்டும், மீண்டும் மகர ராசிக்காரன் சிகரம் ஏறுவான் நிரூபிக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக ஒரு வெறித்தனம்லாம் ஒரு பாட்டு வருது பாருங்கள். அதை போல் ரொம்பவும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக மேலும் மேலும் அபிவிருத்தி பெறக்கூடிய நபர்களாக இவர்கள் செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. செயல்படுவது மட்டுமல்லாமல் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் சாதிப்பார்கள். சார் என்ன சார், ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார்னா, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது உங்களுடைய கழிவுகள் வெளியாகக்கூடிய இடத்துல ஏதாவது சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பார். திங்கக்கிழமைகளில் பிள்ளையார் வழிபாடு, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சால் ஒரு முறை நவக்கிரகங்களில் கேது ஸ்தலம் போவது, சனி சூரியன் பார்வை அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, குறிப்பாக நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமைகளில் செய்வது மேலும் மேலும் அபிவிருத்தியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். வெற்றி.